நாம் சாப்பிட்ற சாப்பாடும் சுவாசிக்கிற காற்றும் வந்து பார்த்தீங்கன்னா விஷமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். இதை பற்றி தான் வந்து நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டவுன் டு எர்த் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டும் நடத்துறாங்க. அது இல்லாமல் வந்து இவங்க ஒரு இதழும் நடத்துறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக அளவில் வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான நியூஸும் நம்ம இதில் வந்து நம்ம படித்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய அறிவை வந்து வளர்த்துக்கலாம். இந்த வெப்சைட்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த ஆர்டிக்கலை வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் லாஸ்ட் 10 வருஷத்துல பூச்சிகளுடைய பயன்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா 2014 இருந்து 2015 இந்த ஒரு வருட காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து பயன்படுத்தினுடைய பூச்சிக்கொல்லியுடைய அளவுகள் வந்து எவ்வளோன்னு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 57,353 டன். இதே வந்து பார்த்தீங்கன்னா 2024 இருந்து 2025 இந்த காலகட்டத்தில் நாம் வந்து யூஸ் பண்ண இந்த பூச்சிக்கொல்லிகளுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 67,221 டன் அளவுக்கு வந்து நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா, அமெரிக்கா, பிரேசில், இந்தியா இந்த கண்ட்ரிலாம் வந்து நாடுகள்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய பூச்சிகளினுடைய பயன்பாட்டுகளை வந்து ரொம்ப அதிகரிக்க செய்யுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகளுடைய பயன்பாடுகள் அதிகம் ஆகிறதுனால தீவிரமாகவும் இதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விவசாயிகளுடைய நிலம் வந்து ரொம்ப அதிக அளவு இருக்கு. அதனால பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடுகளும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, குஜராத் இந்த ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடுகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2013 இருந்து 2019 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அது இல்லாமல் தெற்கு ஆசிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக அதிகமாகிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டோம்னா இது வந்து உணவு சங்கிலிக்குள்ள போணுச்சுன்னா அதனால வந்து மனித சமுதாயத்துக்கும் சரி இந்த சுற்றுச்சூழலுக்கும் சரி ரொம்ப மிகப்பெரிய ஆபத்துக்கள் வந்து வரும். இதை தடுக்கிறதுக்கு நாம் வந்து விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த டவுன் டு எர்த் இந்த இதழில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆய்வு கட்டுரை வெளியிட்ட முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம போய் படிக்க முடியும். இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குடிக்கக்கூடிய தாய்ப்பாலில் வந்து கதிரியக்கம் தன்மை கொண்ட யுரேனியம் இருக்கிறதா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஹெச்டி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆய்வு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த ஆய்வு அறிக்கையில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய தொப்புள் கொடியில் பிஸ்பினால் ஏ அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து விட்டுருக்காங்க. தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியோட ஒரு கொலாபரேஷன் மேற்கொண்டு அதுக்கு உண்டான ஒரு ரிசர்ச் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆபத்துக்களை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விவசாய முறையில் வந்து அதாவது இயற்கை முறையில் வந்து விவசாயம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து உலக அளவில் வந்து எல்லாருமே வந்து நடைமுறை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ தொகுப்பை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து விவசாயம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.